திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியன் திருச்செந்தூரில் மாசி திருவிழாவில் ஆற்றிய உரையின் முதல் பகுதியை பார்க்க இருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 மொங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, திருப்புகழில் சிவம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற இணையாணையர் மற்றும் செயல் அலுவலர் மற்றும் ஒரு அலுவலக ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷார் அவர்களுக்கும் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக கோயிலில் பங்கு பெறுவாங்க. ஆனால் நான் இங்கே பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வர 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 அந்த சொற்பொழிவு அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்குது போல இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பரதநாட்டியம், டான்ஸு அந்த மாதிரி இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கலிகாலம் அது, ஏன்னா எல்லாருக்கும் பிடித்தமானது டான்ஸு பாட்டு அதை மாதிரி தான் இருக்குது. பத்தாயிரத்துக்கு இந்த செல்லு வந்த பிறகு சுத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொற்பொழிவுக்கெல்லாம் ஆட்கள் வர்றதே என்னது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, எந்த ஒரு செயலையும் நம்ம நேரடியாக போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுவாமியை போய் நேரடியாக தரிசனம் பண்ணுறோம். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லா மதத்துலேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, உருவத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, அது ஒரு கல் தானே, அதில் நீங்கள் வழிபாடு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, அதே கல் தானே வெளியிலையும் கிடக்கு, அதை போய் கும்பிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னாக்கா உருவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ நம்ம திருச்செந்தூர் வந்தால் கூட முருகப்பெருமானை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அன்றைக்கி தூக்கம் வருமா? கண்டிப்பாக வராது. இவ்வளோ தூரம் அந்த ஒரு நிமிஷம் தான் பார்க்க அளவு பண்ணுறாங்க, நம்மளை போங்க போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. இருந்தால் கூட அந்த ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு அலங்காரம் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம வருவோம் பார்த்தீங்களா, அப்போ வரைக்கும் அந்த அலங்காரம் என்ன ஆகுது, நமக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறோம். ஏன் அப்படி நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி வச்சிருக்கிறாங்க? இறைவன் எங்கே பார்த்தாலும் இருக்காரு, அந்த உருவத்தை மட்டும். இப்போ திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூரில் சில பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த தளத்தை மிதிச்சாலே போதும், முருகனை வணங்கின மாதிரி தான், முருகனோட அருள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த உருவத்தை போய் பார்த்த பிறகு தான் நமக்கு என்ன ஆகுது, ஒரு திருப்தி வருது. ஏன் அப்படி நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி வச்சுருக்காங்க? அவங்கெல்லாம் என்ன முட்டாள்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்ம மனிதர்களில் பார்த்திங்கன்னா 2 மூளை இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். வலது பக்க மூளை, இடது பக்க மூளை அப்படின்னு. இப்போ இந்த 2 மூளையும் செயல்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வலது பக்க மூளை பார்த்திங்கன்னா பொருளை பார்க்கும். நீங்கள் எந்த பொருளை பார்க்கணும், இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, நான் பார்த்த உடனே சரி கொஞ்சம் சேர் காலியாக கிடக்கு, இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, அது எந்த மூளையை கிரகிக்கும்? என்னோட வலது மூளை கிரகிக்கும். அதே இது நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இல்லை இப்போ என்னகிட்ட இவங்க பேசுனாங்க பாருங்கள், அதெல்லாம் எந்த மூளை கிரகிக்கும்னா இடது மூளை தான் கிரகிக்கும். அப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்கணும், இல்லை ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படின்னா நம்மளோட 2 மூளையும் செயல்படணும். அப்போ இறைவன்கிட்ட போகிறதுங்கிறது, இறைவனுடைய திருவடிக்கு போய் சேர்றதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நிறைய படிநிலைகள் இருக்குது. நாம் என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் இறைவனை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு தான் படிநிலை இருக்குது. அதாவது இறைவனையே சித்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இறைவனையே அவங்க மனசுக்குள்ளே கொண்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு படிநிலை உயர்ந்திருக்கோமா அப்படின்னா இல்லை. இப்போ வரைக்கும் இந்த கோயிலுக்கு போனால் இறைவனை தரிசனம் பண்ணணும், பழனிக்கு போனோம் தரிசனம் பண்ணணும், திருப்பரங்குன்றம் போனோம் தரிசனம் பண்ணணும். இப்போ கூட அங்கே
தீபம் ஏற்ற விட மாட்டுறாங்க, நம்மளை போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட சாயந்தரம் கந்த சஷ்டி எல்லாரும் சேர்ந்து படிக்கணும், நீங்களும் படிக்கணும், ஏன்னா ஒரு விண்ணப்பம் தான் அது. அப்போ அதை மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ ஒரு செயல் வந்து செய்யப்படுது அப்படின்னாலே ரெண்டு மூளையும் என்ன செய்யணும், வேலை செய்யணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்னோர்கள் முதல்ல ஒரு சிலையை நமக்கு காட்டுறாங்க. அது விநாயக பெருமானா இருக்கலாம், இல்லை சிவனா இருக்கலாம், அம்பாளா இருக்கலாம், இல்லைனாக்கா பிள்ளையாரா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சிலையை நம்ம முதல்ல போன உடனே, இப்போ முருகப்பெருமான் நம்மள்கிட்ட நேரடியாக போனோன்னே பேசிடுவாரா என்ன, ஏம்மா எங்கேருந்து வர, எனக்கு மயிலாடுதுறை, நான் காரைக்காலில் இருந்தாம்மா வரேன் அப்படின்னு என்கிட்ட நேரடியாக கேட்டுருவாரா என்ன, என் மனசுக்குள்ளே கேட்பார். ஆனால் நேரடியாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கேட்பாரா, கேட்க மாட்டார். அப்போ ஒரு செயல் செய்யப்படும் போது அப்போ அவங்க முதல்ல நம்ம எதை பார்க்குறோம், முருகப்பெருமானோட அலங்காரம் பார்க்குறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ராஜ அலங்காரம் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறோம், திருநீர் அபிஷேகம் இருந்துன்னா அதோட சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறதுனால அந்த அலங்காரத்தில் நான் பார்த்தேன், இந்த அலங்காரத்தில் நான் பார்த்தேன்னு அதை வெளியில் சொல்லி என்ன பண்ணுறோம், சந்தோஷப்படுறோம். அதுபோல தான் இங்கே வந்து அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு, அவரோட பாடல்கள் அத்தனையும், எல்லா பாடல்களையும் எல்லா தெய்வங்களையும் என்ன பண்ணுறாரு அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஆனால் அருணகிரிநாதர் பொதுவாக பாடினது யாரை அப்படின்னு கேட்டாக்கா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திருப்புகழில் முருகனை பற்றி தான் பாடியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேக்சிமம் ஒரு பாடல் எல்லாமே முருகப்பெருமானை புகழ்ந்து தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்படி பார்க்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் அவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். விநாயக பெருமான்லேருந்து ஆரம்பித்து நமக்கு 60 சமயங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் எல்லா தெய்வத்தையும் ஒரு பாட்டிலையும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களையும் அவர் சிறப்பித்து கூறியிருப்பார். அதை நம்ம அழகாக பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா திருப்புகழில் சிவம். அப்போ சிவத்தை வந்து எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு முதல் பாடல் பாருங்க, திருச்சிற்றம்பலம். அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பிறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா 6 பிறவியாக வந்த பிறகு தான் அருணகிரிநாதராக வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முதல்ல எடுத்த பிறவி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் வந்து, சித்தர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நற்றவ மிக்க நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா அவர் வந்து ஒரு அகத்தியரோட நாயாக தான் முதல்ல பிறந்தார். அருணகிரிநாதர் எப்படி பிறந்திருக்கிறாரு, ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார். யாருக்கு நாயாக பிறந்திருக்கார், அகத்தியர் கூட இருக்கிற நாயாக பிறந்திருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முதல் பிறவியில் நாயாக பிறந்திருக்கிறார். நாய் தான் வந்து மனிதர்களுக்கு நன்றி உள்ள பிராணி. அது வந்து என்ன, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அது வந்து என்ன செய்யும், கரெக்டாக அது வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னாலும் உடனே அது கேட்டுக்கும். ஏன்னா புரிஞ்சுக்கிற சக்தி யாருக்கு அதிகமாக இருக்கும், மோப்ப சக்தின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நாய்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்த பிறவியே பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பிறவி எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திரனா பிறவி எடுத்திருக்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அறிவு சார்ந்த அகத்தியர் கூட இருந்ததுனால அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு, போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இந்திரனாக அவர் வந்து என்னது பிறப்பெடுத்திருக்கிறார் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுனனோட பெருமாள் கூட இருக்கிற ஒரு அவதாரமாக எடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 நாளில் முக்தி அளித்த 6 நாளில் முக்தி பெற்ற கண்ணப்பனாகராக என்ன பண்ணார், அவதாரம் எடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு. இப்போ நம்ம திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவராக அவர் அவதாரம் எடுத்தார். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா அருணகிரியாராக அவதாரம் எடுத்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப நிறைய துன்பங்கள் எல்லாம் அனுபவித்தார், அதுக்கப்புறம் தான் இறைவனோட அந்த திருவருள் கிடச்சிது அப்படின்னு. சில புராணங்கள் தவறாக கூட நமக்கு என்ன பண்ணுறாங்க, சித்தரிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுடலாம், அவர் பாடின பாடல்களை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க எப்படி நடந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா முதல் பாடல்லையே திருச்சிற்றம்பலம். கைத்தளம் நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்ப
கற்பகம் என வினை கடிதேகும் அப்படின்னு இந்த பாடல் தொடர்ந்து வரும். இதில் சிவபெருமானை எங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4வது லைனில் சொல்கிறார், மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டமிழ் மலர் போடு பணிவேனே அப்படிங்கிறார். ஒரு பாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி எப்படி எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்க அப்படிங்கிறதையும் அவர் விவரிச்சிருப்பார். எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு நீ தரணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருப்பார். இதில் பாருங்க, முத்தமிழடை வினை முப்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. இதில் எங்கே சிவனை சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்புறம் எரி செய்த அப்படின்னு. அதாவது சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு கதை சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்க? ஒரு இதுலேயும் சுவாமி வந்து என்ன திருவிளையாடல் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாராட்சகன், வித்யுன்மாலி, கமலாட்சகன் அப்படின்னு 3 அரக்கர்கள் இருந்தாங்க. அந்த 3 அரக்கர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு கோட்டையை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. என்ன கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை, இந்த 3 கோட்டையும் உருவாக்கிக்கிறாங்க. தவம் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. தவம் பண்ணி எல்லா வரங்களும் கிடைச்ச பிறகு நாம தான் எல்லாருக்கும் முதல்வன், நாம ஏன் சிவபெருமானை வணங்கணும், நாம ஏன் பெருமாளை வணங்கணும், நம்ம எதுக்கு முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு அந்த ஆணவம். இன்னொன்று என்னன்னா, இந்த 3 அரக்கர்களும் பார்த்திங்கன்னா சிவபூஜை பண்ணுவாங்க. அதாவது 7 வயசுலே பார்த்திங்கன்னா நம்ம இந்துக்களாக பிறந்த அத்தனை பேரும் ருத்ராட்சம் போடணும். அதுதான் நம்ம இந்து மதத்துக்கு. இப்போ அடுத்த மதத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அடையாளத்தை போடுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம அடையாளத்தை போடுறதுக்கே நமக்கு ரொம்ப, அதாவது இன்னும் சொல்ல போனால் அடையாளம் அணிஞ்சிருக்கிறவங்கள நாம் என்ன பண்ணுறோம், இப்போயும் வந்து கிண்டல் தான் பண்ணுறோம். யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பட்டை போட்டிட்டு கொட்டை போட்டிட்டு ஒரு அம்மா வரும்ல அதுதான் அப்படி. இப்போயும் வந்து என்ன பண்ணுறோம், அதை நம்ம கேவலமாக சொல்லி தான் அடையாளப்படுத்தும். ஆனால் ஒரு சில பேருக்கு இப்போ தான் அது புரிய வருது. இப்போ திருவண்ணாமலையிலலாம் எல்லாருக்கும் ருத்ராட்சம் தராங்க, அது மாதிரி பழனியிலெல்லாம் ருத்ராட்சம் தராங்க. சரி, எப்படியோ நமக்கு ருத்ராட்சம் வருது அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் ருத்ராட்சம் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றோம்மா, எப்படிம்மா போடுறது அப்படின்னு. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ருத்ராட்சம் போடுறது, இந்த அடையாள சின்னங்கள் வச்சுக்கிறது, அதுமாரி தீட்சை எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு எடுக்கிறது இல்லை. இது எல்லாமே வந்து எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்மாவுக்கு தான் எடுக்கிறோம். ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணோ பெண்ணோ பேதம் கிடையாது. நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றீங்களா, நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்களா, எதை சாப்பிட்றேன், எல்லாரும் கடைசியில் எங்கே போகிறோம், அந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். முந்தியாவது 6 அடி இடம்னு சொன்னாங்க நமக்கு சொந்தம்னு. இப்போ அது கூட கிடையாது. ஒரே இதில் என்ன பண்ணுறாங்க, எரித்து ஒரு குடி சாம்பலாக தந்துடுறாங்க. நமக்கு இடங்கிறதே இல்லாமல் ஆகி போச்சு இப்போ. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அணிகிற அந்த வேடங்கள் இது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ திருநீர் பூசும்போது இப்போ முருக பக்தர்கள் என்ன செய்வாங்க, முருகான்னு எடுத்து திருநீர் பூசுவாங்க. சிவபக்தர்கள் என்ன செய்வாங்க, சிவாய நம அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாமம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நாமம் யாருக்கு போகுது அப்படின்னா அந்த ஆன்மாவிற்கு போகிறது. அதனால் நீங்கள் என்ன, அதுக்காக நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு நான் உங்களை எல்லாரையும் சொல்லலை. நீங்கள் அதாவது ருத்ராட்சம் போடணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது, ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் போடலாமா, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான்வெஜ் போட்டின்னா நீ ருத்ராட்சம் போடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா நீ திருநீர் பூசக்கூடாது அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த உடலுக்கும் நம்ம சாப்பிட்றது, ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்றது நாளைக்கு போயிடும், அது உள்ளே தங்குறது இல்லை. நாம் சொல்கிற இந்த நாமா இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நாம் செய்கிற பூஜைகளும் தான் நமக்கு பின்னாடி வரும். நம்ம செய்கிற புண்ணியங்களும் வினைகளும் எப்படி நமக்கு தொடர்ந்து வருமோ அதுபோல தான் நமக்கு என்ன செய்யும், எல்லாமே நம்ம ஆன்மாவுக்காக தான் போகுது. அதனால் பயப்படாமல் என்ன பண்ணலாம், திருநீர் அணிஞ்சிக்கலாம், ருத்ராட்சம் போட்டுக்கலாம், தீட்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு. சரி, தீட்சை எடுத்துக்கிறோமா, தீட்சை எடுத்துக்கிட்டு நாங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாமாமா அப்படின்னா கொஞ்சம் குறைக்க பார்க்கணும். ஏன்னா நான்வெஜ்ஜுங்கிறது பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து அசுரத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு உணவு. அப்போ நீங்கள் இறைவன் மேலே ஒரு பற்று வைக்கணும், ஒரு பாசம் வைக்கணும்னா இந்த அசுர உணவை நீங்கள் சாப்பிடும்போது அந்த மென்மையான உணர்வுகள் என்ன பண்ணிடும், கீழே அமுங்கி போயிடும். அந்த அசுர உணவுக்கு தான் மேலே வரும். அப்போ என்ன பண்ண முடியாது, இறைவன்கிட்ட போகிற படிநிலை வந்து இன்னும் தாமதமாகும்.
அதாவது சிவபெருமானை வணங்குறதுக்கு 4 படிநிலை வச்சுருக்காங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்போ நம்ம எல்லாம் எண்ணத்தில் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியையில் இருப்போம். உழவார பணி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சரியையில் இருப்பாங்க. கோயிலில் போய் தொண்டு பண்ணுறவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சரியையில் இருப்பாங்க. பாடல்லாம் பாடுறோம் பாருங்க, அவங்கெல்லாம் கிரியையில் இருப்பாங்க. அவ்வளவுதான் வர முடியும். அதுக்கு அடுத்தது வந்து சரியை, கிரியை, இதை வந்து ஃபுல்லாக அவங்க முடிச்சாதான் அதுக்கு அடுத்தது யோகத்துக்கு போக முடியும். இப்போ சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களை சில பேர் தேடி போவாங்க. சுவாமியெல்லாம் விட்டுட்டு சித்தர் கோயிலாக பார்த்து போவாங்க. அவங்க வந்து யோக நிலைக்கு முதல் படிக்கு போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அது போல நமக்கு படிநிலை வரும் பார்த்தீங்களா. அப்போ இந்த உணவு என்ன ஆகும்னா, நாம் படிநிலை மேலே போக முடியாமல் இந்த உணவுகள் தடுத்துரும். நம்மளோட எண்ணங்களை வந்து என்ன ஆகும், வக்ர புத்தியாக ஆக்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நான்வெஜ்ஜு சாப்பிட வேணாம். சரி, ருத்ராட்சம் முன்னே ஆசை இருக்குது, நான்வெஜ்ஜும் சாப்பிட்றீங்க, என்னம்மா பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனாலே நீங்கள் ருத்ராட்சம் போட்டிங்கனாலே நான்வெஜ்ஜு சாப்பிட்ற சந்தர்ப்பத்தை எம்பெருமான் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவார். எங்கள் ஊரில் உள்ள எல்லா பசங்களுக்கும் நாங்கள் ருத்ராட்சம் போட்டு விடுவோம். அதை மாதிரி பெரியவங்களுக்கும் போட்டு விடுறோம். அப்போ அந்த மாதிரி போட்டு விடும்போது அவங்க என்ன என்கிட்ட முதல்ல வந்து கேட்பாங்கன்னாக்கா, சில பேர் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றோமா, நான் போட்டால் எந்த பாவமும் எனக்கு கிடையாது இல்லை அப்படின்னு. இறைவனை எப்போதும் நினச்சிட்டு நாங்கள் ஒரு நாமா சொல்லுவோம் ருத்ராட்சம் போடும்போது. அப்போ நாங்கள் ஒரு நாமா சொல்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ற நிலைமையே என்ன ஆயிரும், மாறி போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாத நிலைமை ஒரு சமயம் தானாக வந்துடும். அதனால் தாராளமாக போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்போ இங்கே என்ன இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோட்டை அசுரத்தனம் மேலே வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொன் கோட்டையோடையோ வெள்ளிக்கோட்டையோடையோ அப்படியே போய் பறந்து போவாங்களாம். பறந்து போய் ஒரு இடத்துல அப்படியே உட்காருவாங்களாம். அங்கே உள்ள மக்கள் அவ்வளோ பேர் இறந்து போவாங்களாம். அதில் ஒரு சந்தோஷம், ஏன்னா இது வந்து அசுரர்களோட செயல். அது போல தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரமான சிவபக்தர்கள். அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இவங்க சிவபூஜை பண்ணுறதுனால இந்த அசுரர்களை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்க சிவபூஜை பண்ணாமல் தடுங்க அப்படின்னு நாரதரை என்ன பண்ணுறாரு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ நாரதர் என்ன பண்ணார், புத்தர் வடிவத்தில் என்ன பண்ணுறாரு, போய் இந்த மாதிரி உருவத்தெல்லாம் வணங்கக்கூடாது, சிவபூஜை செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அதனால எந்த பலனும் கிடையாது, தியானம் வேணால் பண்ணலாம், இந்த பூஜையெல்லாம் பண்ணதுனால ஒரு பலனும் கிடையாது, இவ்வளோ நாள் நீங்கள் பூஜை பண்ணீங்களே அதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு. ஏன்னா நம்ம சிவபூஜை செய்யும் போது அந்த பலன் வந்து நமக்கு நேரடியாக தெரியாது. இன்னைக்கு வந்து 1000 ரூபா பணம் வரும், நீங்கள் அடுத்த பூஜை செஞ்சால் 2000 ரூபா பணம் வரும்லாம் யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்மளோட படிநிலை மாறுறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம படிநிலையை மாற்றி அமைப்பாங்க. அப்போ நீ இவ்வளோ நாள் பூஜை பண்ணி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, என்னாவது வந்ததா, தண்டம் தானே நீ பூஜை பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, மாறி போயிடுறாங்க. மாறி போனோடனே என்ன சொல்கிறாரு சுவாமி, உடனே என்ன பண்ணுறாரு, தேவர்களெல்லாம் விட்டு ஒரு ரதம் ஒரு தேர் செய்ய சொல்கிறார். அந்த தேரில் ஏறி போய் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து அந்த அசுரர்களை அழிப்பேன் அப்படின்னு. இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஆணவம். என்ன ஆணவம்னா, நம்ம செயல் தெரிஞ்சு கொடுத்த பிறகுதான் இவர் என்ன பண்ணுவார், அந்த அசுரனை அழிக்க போகிறாரு. அப்போ நம்மளால தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அழிக்கிறாரு. அவர் ஒரு பொருளை உருவாக்கவும் அவரால் முடியும், அழிக்கவும் அவரால் முடியும். எப்போ அழிக்கணும் எப்போ உருவாக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்போ இவங்கெல்லாம் அந்த ஆணவத்தோடு இருந்ததுனால அந்த புராணத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த தேரில் கட்டவரலை வைக்கிறாரு. அந்த தேர் சட சடன்னு என்ன பண்ணுது, முறிஞ்சு விழுவுது. இப்பையும் அச்சிறுபாக்கம் அப்படிங்கிற ஊரில் அச்சிறுபாக்கம், அதாவது இனிமையான ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறுக்கமாக இருந்ததுனால அது அச்சிறுபாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுறாரு, அந்த தேரை வந்து அவர் சரியாக வச்சிடுறாரு. அப்புறம் தான் அந்த தேவர்களுக்கெல்லாம் தன்னோட ஆணவம் வந்து புரியுது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிக்கிறாரு. அத்தனை அசுரர்களும் என்ன செய்கிறாங்க, பொசுங்கி போகிறாங்க. அப்போ அதுபோல் இறைவன் என்ன பண்ணுறாரு, இங்கே அருணகிரிநாதர் சொல்லும் போது, முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா. இப்போ யாரை சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து சிவபெருமானை தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சிவனோட தேரை அழித்த, அந்த அச்சிறு பாக்கத்தில் அழித்த எம்பெருமானுடைய திருமகனே அப்படின்னு. அப்போ அவரை குறிப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இவரை பற்றி சொல்கிறாருன்னு. அடுத்தது பாருங்கள், ஒரு பாடல்லையும் நம்ம சொன்னோம் ஏற்கனவே, எல்லா பாடல்லையும் வந்து அவர் வந்து முருகப்பெருமானை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இன்னொரு பாடல் அதே மாதிரி
முத்தை தருபத்தி திருநகையாத்தி கிரை சக்தி சரவண முத்து கொருவித்து குருவரையன ஓதும் முக்கட்பரமற்ற சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவக்கத் தமரரும்